வைகுண்ட ஏகாதசிக்கு ஸ்பெஷலா கேசரி தான் பண்ண போறேன். இன்னைக்கு பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிறதுனால பிங்க் கேசரி. சட்டி நல்லா காஞ்சோன்னு எண்ணெய் ஊற்றி முந்திரியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு உள்ள போட்டாச்சு. அது பார்த்தீங்கன்னா டபக்குன்னு கருகிடும். ஸோ டப்பு டிப்புன்னு ரவையை வந்து உள்ள போட்டு வறுக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். நான் வந்து 2 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வரைக்கும் வறுத்துக்கோங்க. சிம்லேயே வச்சு வறுத்துக்கணும். கொஞ்சோண்டு ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுட்டு 1 டம்ளர் ரவைக்கு 2 பங்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு உள்ளே ஊற்றிட்டு அப்படியே சுகரையும் உள்ளே போட்டு ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து 1 பங்குக்கு 3/4 பங்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சுகர் கம்மியாக இருந்ததா நிறைய சாப்பிட முடியும். அப்படியே ரோஸ் மில்க் சிரப்பையும் ஆட் பண்ணி விட்டு ஏலக்காய் தூள் போட்டு நெய் கொஞ்சம் நிறையவே ஊற்றி கிளறணும்னா சூப்பரான டெக்ஸ்டரில் கேசரி ரோஸ் மில்க் கேசரி ரெடி ஆயிடுச்சு. டெக்ஸ்டரே பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. அப்படியே எடுத்து சாப்பிட்டோன்னா அந்த ரோஸ் மில்க் ஃப்ளேவரோட கேசரி சும்மா வாயில் அப்படியே வழுக்கிட்டு போயிடுச்சு.